ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு ஒரு முக்கியமான வீடியோ. 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு லாஸ்ட் 15 டேஸ் இருக்குது. இன்னும் இந்த லாஸ்ட் 15 டேஸ்க்கான ஸ்டடி பிளானர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்குது, சரியா? அதனால ஒரு 2-3 நாளாக உடம்பு சரியில்லாதனால தான் ரெகுலராக கரெக்டாக வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது, அந்த அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ கொடுத்தே ஆகணும், அதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு இன்னைக்கு, அதாவது 14/2/2025 ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கும், சரியா? மற்றபடி இனி இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம படிக்க வேண்டியது தான். 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிமே தான் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆக போகுது. 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்டார்ட் ஆனாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 3 நாள் தான் ப்ராக்டிக்கல் நடக்கும். ஃபிசிக்ஸ் ஒரு நாள், கெமிஸ்ட்ரி ஒரு நாள், பயாலஜினா பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு நாள் நடக்கும், சரியா? பட் நான் காமனாக 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 3 நாள் இடையில விட்டுட்டு மற்ற நாளுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். இது இப்போ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இனிமேல் நீங்கள் ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் ரெகுலராக வீட்டில் உட்காந்து என்ன பண்ணலான்னா ஃபுல் டே பிளானராக இது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி படிங்க. 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கல் முடிகிற வரைக்கும் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். பட் இருந்தாலும் நான் ஃபுல் டே பிளானராகவே இது கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த 15 நாளில் நீங்கள் ஃபுல் டே பிளானராக படித்தா மட்டும்தான் உங்களோட போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும், சரியா? ஆனால் இந்த 15 நாளில் நீங்கள் பெட்டராக நீங்கள் யூஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணி உங்களால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியும். ஸோ நம்பிக்கையோட இந்த ஸ்டடி பிளானரை ஃபாலோ பண்ணுங்க, சரியா? ஓகே, இப்போ 15ஆம் தேதி சாட்டர்டே இன்னைக்குன்னு பாருங்கள். ஏர்லி மார்னிங் 4 to 6 டைமிங் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதில் டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் என்னென்ன போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா, ஃபிசிக்ஸில் சாப்டர் 1, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1, மேத்ஸில் சாப்டர் 1, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பாட்னியில் சாப்டர் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் சாப்டர் 1, மேத்ஸில் சாப்டர் 2. இதுவே நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1, காமர்ஸில் 1 and 2, அக்கௌண்டன்சியில் 1 and 2, 1 and 2 and 3, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 1, பிஸ்னஸ் மேத்ஸில் 1. 12th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி தான், சரியா? அதில் எந்த சேஞ்சும் கிடையாது, ரெண்டும் சேம். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இடையில டைம் ஒதுக்கியிருப்பேன், அதில் கூட நீங்கள் டைமிங் தமிழ் இங்கிலீஷை பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது நாள் 16ஆம் தேதி சண்டே இன்னைக்குன்னு ஃபிசிக்ஸ் சாப்டர் 2, கெமிஸ்ட்ரி சாப்டர் 2, மேத்ஸ் சாப்டர் 3, கெமிஸ்ட்ரி சாப்டர் 3, பாட்னி சாப்டர் 2, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 2. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கனாமிக் 2, காமர்ஸ் 3-4, அக்கௌண்ட்ஸ் 4, காமர்ஸ் 5-6, சிஏ 2, பிஸ்னஸ் மேத்ஸ் 2. 12த்துக்கும் சேம் தான். அடுத்து ஒரு 17 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நாள் ப்ராக்டிக்கலுக்காக 11த்துக்கு விட்டுருக்கேன். 12த்துக்கு கண்டினியூஸாக வந்துடும். 12th பாருங்கள், 17ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு ஃபிசிக்ஸ் 3, கெமிஸ்ட்ரி 4, மேத்ஸ் 4 and 5, பாட்னி 3, சிஎஸ் 3. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ் 3, காமர்ஸ் 7, 8, அக்கௌண்ட்ஸ் 5, 6, சிஏ 3, பிஸ்னஸ் மேத்ஸ் 3. 18 12த்துக்கு ஃபிசிக்ஸ் 4, மேத்ஸ் 6, பாட்னி 4, ஜுவாலஜி 1, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 and 5. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் 4, அக்கௌண்ட்ஸ் 7, சிஏ 4 and 5, பிஸ்னஸ் மேத்ஸ் 4 and 5. 19ஆம் தேதி 12த்துக்கு ஃபிசிக்ஸ் 5, கெமிஸ்ட்ரி 6, மேத்ஸ் 7, கெமிஸ்ட்ரி 7, பாட்னி 5, ஜுவாலஜி 2, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 6 and 7. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ் 5, காமர்ஸ் 11, 12, 13, 14, அக்கௌண்ட்ஸ் 8, பிஸ்னஸ் மேத்ஸ் சிஏ 6, பிஸ்னஸ் மேத்ஸ் 6 and 7, சிஏ 7.
ஸோ நான் 11க்கு இந்த 3 நாள் ப்ராக்டிக்கலுக்காக ஒதுக்கியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேட்டை வந்து மாற்றிக்கோங்க. சரியா? மாற்றிட்டு கண்டிப்பாக அது ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் படிச்சிருங்க. இல்லைன்னா கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். சரியா? சப்போஸ் உங்களுக்கு 20ஆம் தேதி தான் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா முந்தின நாள் இதை தூக்கி அப்படியே போட்டு படிச்சுக்கிறங்க. 20ஆம் தேதி 11th Physics 3, Chemistry 4, Maths 4, 5, Botany 3, CS 3, Economics 3, Commerce 7, 8, Accounts 5, 6, CA 3, Business Maths 3. 12th இருந்தீங்கன்னா Physics 6, Chemistry 8, Botany 6, Maths 9, Zoology 3, Economics 6, Commerce 15, Accounts 9, 10, CA 8, 9, Business Maths 8, 9. 21ஆம் தேதி 11th Physics 4, Chemistry 5, Maths 6, Botany 4, CS 4, Zoology 1, CS 5. Economics 4, Commerce 9, 10, Accounts 7, CA 4, CA 5, Business Maths 4, Business Maths 5. 12th Physics 7, Chemistry 9, Maths 10, Botany 7, Chemistry 10, Zoology 4. Arts Economics 7, Commerce 16, Accounts 11, CA 10, CA 11, Commerce 17, Business Maths 10, Business Maths Revision. 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு 11th Physics 5, Chemistry 6, Maths 7, Botany 5, Chemistry 7, Zoology 2. Economics 5, Commerce 11, 12, 13, 14, Accounts 8, CA 6, 7, BM 6, 7. 12th Physics 8, Chemistry 11, Maths 11, Botany 8, Zoology 5, CS 12, 13, Economics 8, Commerce 18, Accounts 12, CA 12, 13, Business Maths Revision. 23 Sunday, Physics 6, Chemistry 8, Maths 8, Botany 6, Zoology 3, Maths 9, Economics 6, Commerce 15, Accounts 9, 10, CA 8, 9, BM 8, 9. 12th 6, 9, Chemistry 12, Maths 12, Botany 9, Zoology 6, CS 14, 15, Economics 9, Commerce 19, Accounts 13, CA 14, 15, BM Revision. 24 Monday அன்னைக்கு Physics 7, Chemistry 9, Maths 10, Botany 7, Chemistry 10, Zoology 4, Economics 7, Commerce 16, 17, Accounts 11, CA 10, 11, BM 10 and Revision. 12th Physics 10, Chemistry 13, Maths Revision, Botany 10, Zoology 7, CS Revision, Commerce 20, 21, Economics 10, Accounts 14, Commerce 22. 25ஆம் தேதி 11th Physics 8, Chemistry 11, Maths 11, Botany 8, Zoology 5, CS 12, 13, Economics 8, Commerce 18, Accounts 12, CA 12, 13, BM Revision. 12th Physics 11, Zoology 8, 9, Zoology 10, 11, CS Revision, Economics 11, Commerce 23லேருந்து 27 வரைக்கும். 26 அன்னைக்குன்னு 11th Physics 9, Chemistry 12, Maths 12, Botany 9, Zoology 6, Economics 9, Commerce 19, Accounts 13, CS 14, 15, CA 14, 15, BM Revision. 12th Chemistry 15, Zoology 12, மற்றது எல்லாமே Revision, Commerce 28, மற்ற எல்லாமே Revision. 12th ஃபுல் போர்ஷன் முடிச்சாச்சு. நீங்கள் 27ஆம் தேதி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் 28லேருந்து நம்ம தமிழ் ரிவிஷன் எடுத்துக்கிறோம். 11th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு 1ஆம் தேதியோட முடியுது. 2, 3, 4 3 நாள் நீங்கள் தமிழ் ரிவிஷன் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த ஃபைலை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக தர்றேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ.